இம்மார்டல் தலைப்பில் வந்து நான் வீடியோ போடுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இம்மார்டலை பற்றி இதில் வந்து அதிகமான தகவல் இருக்காது. ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து பேச போகிறேன். பாலிட்டிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, வாக்குப்பதிவு முடிந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மொத்தமாக முடிஞ்சு ஜூன் 4 வந்து ரிசல்ட்டு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ யார் ஜெயிக்கிறான்றதை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து பிரச்சாரத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு இது சொன்னார். அதாவது அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா எனக்கு வந்து எப்படி ஆட்சி நடத்தணும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி இளைஞர்களும் ஆலோசனை வழங்குங்கள் அப்படின்னாரு. அப்போ இளைஞர்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் லெட்டர் போடுங்க பிரதமருக்கு வந்து. திடீர்னு இப்படி சொல்லியிருக்காரு. ஆட்சியில் இருந்தப்போ சொல்ல 10 வருஷமாக சொல்லியிருந்தாருன்னா நம்ம அப்போயே லெட்டர் போட்டிருப்பேனாலாம், பிஎம் செல்லுக்கு கூட மெயில் போட்டிருப்பேன். ஆனால் வந்து இப்போ திடீர்னு பிரச்சாரத்தப்போ சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நான் வந்து சில குறிப்புகள் எழுதி வச்சுருக்கேன். ஒருவேளை பிஜேபி மீண்டும் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்களான்னு பார்ப்போம். நான் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அதை வந்து அவங்க மீண்டும் வந்தாங்கன்னா நம்ம லெட்டராகவும் எழுதி போடுவோம். ஆனால் வந்து இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ கூட ஒரு சேனலில் பார்த்தேன், பிஜேபி ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். யார் ஜெயிக்க போகிறான்றது நமக்கு தெரியாது. கருத்து கணிப்பு வந்து நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எலெக்ஷனே வந்து எப்படின்னா ஒரு இளம் நாட்டிகள் விரும்பக்கூடிய ஆட்கள் தான் வருவாங்க. அவங்க யாரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரில. ஸோ எலெக்ஷன் இஸ் ஜோக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதாவது அனைவருக்கும் இலவச கல்வி. அதாவது பார்த்திங்கன்னா ஒருவேளை பிரதமர் வந்து நரேந்திர மோடி வந்தார்னா அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும். அவர் வந்துட்டு அனைவருக்கும் இலவச கல்வி, அனைத்து கல்வி நிறுவனங்களையும் வந்து அரசுடைமையாக மாற்றணும். அதாவது தனியார் பள்ளிக்கூடம், தனியார் காலேஜு, யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணணும், அரசுடைமையாக மாற்றணும். அப்படி மாற்றினாங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்கூல் ஃபீஸ்லாம் வந்து எல்லாருக்கும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுவாங்க, பெற்றோர்கள் எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து பெரும்பாலான தொகையை வந்து பார்த்தோம்னா இதுக்கு தான் கட்டிகிட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸுக்கு தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த விதமான கட்டணம் செலுத்தாமல் நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்தியன் கவர்மெண்ட். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இதை வந்து பிரதமர் வந்து பதவியில் இருக்கும்போது கேட்டிருந்தாருன்னா நம்ம அப்போவுமே உடனே ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கலாம், இல்லை ஒரு மெயில் போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ பதவியெல்லாம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, இப்போ பிரச்சாரத்தில் கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு வேளை இப்போ தான் தோணுது, தோல்வி பயத்தினால ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நிறையா வாக்குறுதிகள் இப்போ அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவச கல்வி அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலவச மருத்துவம், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள்லாம் டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தை டெவலப் பண்ணணும். இதெல்லாம் என்னோடய கோரிக்கை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீஸெல்லாம் வந்து குறைக்கணும். அதாவது தனியார் மருத்துவமனையை பூரா அரசுடைமையாக மாற்றணும். அப்படி மாற்ற முடியாத பட்சத்தில் அவங்க என்ன செய்யணும்னா தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கணும், ரூல் போடணும், சட்டம் போடணும். தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த இதுக்கு இவ்வளோ தான் ஃபீஸு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு பிரசவம் பார்க்க போகிறாங்கன்னா இவ்வளோ தான் ஃபீஸு, ஒரு 30,000 தான் வாங்கணும், ஒரு 5,000 தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீஸ் கொண்டு வரணும். ஒரு 10,000 தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த ரேஞ்சு தான் 10,000 தான் ஃபீஸு. கொஞ்சம் உயர்ந்த சிகிச்சையாக இருந்தால் ஒரு 30,000 50,000 அவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லணும். ஏன்னா இவங்க லட்சக்கணக்கில் வாங்கி கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க கொள்ளையடிச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும். கவர்மெண்ட் வந்து ஒன்று அரசுடைமையாக மாற்றணும், இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் குறைக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா வந்து அதில் வந்து யார் மிக கம்மியாக சேலரி வாங்குறவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து முழுக்க அரசாங்கமே அவங்களுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்கணும். அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி, ப்ரைவேட்டில் பார்த்தாலும் அவங்களுடைய மருத்துவ செலவை அரசாங்கம் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி சட்டம் ஒட்டணும் பிரதமர் வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அரசுடைமையாக மாற்ற வேண்டும். அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரியெல்லாம் வந்து குறைக்கணும். பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம 4-5 விதமான வரி கட்டிகிட்டு இருக்கோம், ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து 28%
அப்புறம் உணவுப் பொருட்களுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுக்கணும். ஜிஎஸ்டி வந்து உணவுப் பொருட்களுக்கு 12% கட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து 0% மாற்றணும். சில பொருட்களுக்கு அதிகபட்சம் 10%, 5 to 10% தான் இருக்கணும் ஜிஎஸ்டி வரியே. அதிகபட்சம் 12% தான் இருக்கணும். அந்த 28%ன்றதுமே குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பெட்ரோல் டீசலுக்கான 28% வச்சுக்கலாம். மற்ற இதுக்கெல்லாம் நம்ம வந்து 28% கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, பைக் வாங்கினா தான் 28% இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? அதனால் அவங்கெல்லாம் வந்துட்டு 5% to 12% தான் ஜிஎஸ்டி வரியை போடணும். அதையும் மாற்றணும். மாற்றி அமைக்க சட்டம் கொண்டு வரணும் உடனே, அடுத்து வரக்கூடிய பிரதமர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் அரசாங்கம் வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒன்று கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் படித்தவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து வேலையை வாங்கி கொடுக்கணும். அது எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனிஸ், அதை பூரா கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணணும். அதாவது அரசுடைமையாக மாற்றணும். தனியார் மில்லு, டெக்ஸ்டைல் மில்லு, கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, நம்ம நிறைய தொழிற்சாலைகளை ஃபுல்லாக வந்து அரசுடைமையாக மாற்றணும். அப்படி சட்டம் கொண்டு வரணும் பிரதமர். கல்வி நிறுவனங்களை அரசுடைமையாக மாற்றணும். அதே மாதிரி நம்ம தொழிற்சாலையில் பூரா அரசுடைமையாக மாற்றணும். கவர்மெண்ட்டே வந்து எடுத்து நடத்தணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஸுக்கு வந்து ஒரு ஷேர் கொடுத்துட்டு தொழிலாளர்கள் பூரா அரசு சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம், 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா இப்போலாம் 12 மணி நேரம் வேலைக்கு வந்து வாட்டி வதக்காங்க. கேமரா போட்டுக்கிட்டு பார்க்குறாங்க, பார்த்துட்டு வாட்டி வதக்குறாங்க. தொழிற்சாலையில் 8 மணி நேரத்துக்கு மேலேயே நிற்க வச்சு அவங்கள வந்து தொழிலாளர்கள் வந்து ரொம்ப படாப்படுத்துகிறாங்க. அங்கே அப்ரெண்டிஸ் மாதிரி இறக்கி விட்டுறான் 3 வருஷம். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான், வீட்டுக்கு துரத்தி விட்டுறான். 3 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் ரொம்ப படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் நல்ல சம்பளத்தில் கவர்மெண்ட்டே வேலை தரணும்னா அது முடியாதுன்னா அப்போ எல்லா தனியார் தொழிற்சாலையும் அரசுடைமையாக மாற்றுங்க அப்படின்னு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். இதெல்லாம் மாற்ற முடியாட்டி இம்மாற்றுள்ளவர் வந்து செய்வார். இதைத்தான் இம்மாற்றுள்ளவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஸோ வந்து இப்போ பிரதமர் இந்த இதில் கேட்டதுனால நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று லாக்அப் மரணம் வந்துக்கிட்டு இருக்குது நிறையா. மதுரையில் கூட ஒருத்தர் கைது பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா லாக்அப்பில் இறந்துட்டாருன்னு சொல்லி டெட் பாடியை கொடுக்குறாங்க போலீஸ் வந்து. ஸோ இந்த லாக்அப் டெத் காவல் ஆய்வாளர் வந்து ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு குற்றவாளியை. ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. கூப்பிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை பண்ணும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டரும் அந்த எஸ்ஐயும் தான் பொறுப்பு. ஸோ அப்படி யாராவது குற்றவாளி வந்து இறந்துட்டாங்க, அவங்க வந்து ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க எந்த தவறும் செய்யலாம் இறந்துட்டாங்கன்னா அந்த காவல் ஆய்வாளர் இருக்கார் இன்ஸ்பெக்டர், அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதை வந்து சட்டமாக கொண்டு வரணும். எங்கே மசோதா கொண்டு வரணும், பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணணும். அப்போ தான் காவல் ஆய்வாளர்களுக்கு வந்து காவல்துறை போலீஸுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊழலை ஒழிக்க வேண்டும். ஊழலை வந்து அறவே ஒழிக்கணும். அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சிட்றாங்க. ஊழலை ஒழிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காண்டி எல்லோரும் லஞ்சம் கொடுத்து போயிட்டுருக்காங்க. 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா தான் இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையே கிடைக்கிது ஈபியில். அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே லஞ்சம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. ஸோ இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும். இதுக்கெல்லாம் தனி சட்டம் கொண்டு வரணும். சிறப்பாக புதிய சட்டங்களை கொண்டு வரணும். இல்லைன்னா தண்டனையை கடுமையாக மாற்றி இதெல்லாம் செய்யணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலை வழக்கு, அப்புறம் இந்த கற்பழிப்பு வழக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து அந்த வழக்கெல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும். அதாவது ஒருத்தவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா, இப்போ ஸ்ரீமதி வழக்கெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்ரீமதி வழக்கு வந்து 2 வருஷம் ஆகும்போது இன்னும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல ஸ்ரீமதி அம்மாவுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கொலை வழக்கு, கற்பழிப்பு வழக்குனா அதெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த ஸ்கூல் ஓனர் யார்? ரவிக்குமார். அவனை தூக்கில் போடணும். கள்ளக்குறிச்சியில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அவன் சிரிச்சுக்கிட்டே கோர்ட்டுக்கு வரான். என்னமோ பார்க்குக்கு வர மாதிரி சிரிச்சுக்கிட்டு வரான், பரதேச நாய். அந்த மாதிரி ஆண்களெல்லாம் வந்து பிரதமர் வந்து தனிச்சட்டம் கொண்டு அவங்களுக்குலாம் உடனடியாக தூக்கு, அரபு தேசம் மாதிரி உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி நாய்களெல்லாம் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு ராஜமரியாதை கிடைக்கிது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட வீடியோ பார்த்தேன், ஸ்ரீமதி சேனலில் போய் ஸ்ரீமதி அம்மா சேனலில் பார்த்தேன். அவங்களுக்குலாம் ராஜமரியாதை கொடுத்து உட்கார வைக்கிறாங்களாம் கோர்ட்டில். சிரிச்சுக்கிட்டே வராங்களாம். அப்படி விசாரணைக்கு வந்துட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும், மரண தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்குலாம். அந்த வழக்கெல்லாம் வந்து சீக்கிரம் ஒரு 3 மாதத்துக்குள்ள அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். சுடி 2 வருஷம் 3 வருஷம் போட்டு இழுத்தோம்னா அவங்களாம் தப்பிச்சிடுவாங்க ஈஸியாக. பணத்தை கொடுத்து ஜட்ஜுக்கு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து செய்ய வேண்டும் பிரதமர் அவர்கள். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்க செய்யாமல் விட்டாங்கன்னா இம்மாற்றுள்ளர் வந்து செய்யணும். ஏன்னா அதனால தான் இம்மாற்றுள்ளர் வர வேண்டும் நான் சொல்கிறேன். ஆனால் இம்மாற்றுள்ளர் வருவாரா என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து இதெல்லாம் மாற்றி அமைப்பார். ஏன்னா பூமி வந்து ரொம்ப கெட்டுப்போச்சு. பூமியில் வந்து தவறுகள் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. இதை சீர்திருத்த வந்து சிவன், முருகன்,
மாற்றி அமைக்கிற மாதிரி தெரியல. இம்மாற்றோட யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. சித்தர்கள் பாடலில் இருக்குது, நாஸ்டானமஸ் படிசனில் இருக்குன்றாங்க, ஆனால் யாரும் இது வரைக்கும் வரல. ஸோ வந்துட்டு கடவுளர்கள் வந்து சீக்கிரம் வந்து இந்த பூமியை காப்பாற்ற வரணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓம் நம சிவாயா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா சவுண்டு கேட்க மாட்டேங்குது அப்படின்னீங்க. அதனால் இன்றைக்கி நான் மைக் ஒன்று வாங்கியிருந்தேன், மைக் வச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இன்னொன்று தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ பிஜேபி தோக்க போதா என்னன்னு தெரில. ஏன்னா வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க இந்த டிவியில் காங்கிரஸ்காரங்களாக இருப்பாங்களான்னு தெரில, பிஜேபி தோக்க போகுது, இந்தியா கூட ஜெயிக்க போகுது, காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்றாங்க. ஸோ வந்து தேர்தல் பிரச்சாரத்தை இவர் கூட சொல்லியிருந்தார், பிரதமர் கூட, எனக்கு வெளிநாட்டு செய்தி நடந்துகிட்டு இருக்கணும். ஒருவேளை இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, என்ன தெரியல, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இரு நாட்டில். அதனால் தேர்தல் நியாயமாக நடக்க, நல்லது நடக்க இதான் பண்ணணும். யார் ஜெயித்தாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸில் ஜெயிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க 5 வருஷம் ஆள முடியாது. இம்மாற்றோடர் வந்து கண்டிப்பாக ஆட்சியை கலைப்பார். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு வலிமை இல்லாத அரசு, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்காத அரசு காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு அந்த ஆட்சியை இடையிலே கலைச்சி ஒரு புரட்சியை வெடிக்க வச்சு இம்மாற்றோடர் ஆட்சி தான் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி